வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி ஏபிசி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எடுத்தால் ஸ்கின் சும்மா ஷைனிங்காக ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது யார் எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரன்ச்சியான ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் கட் பண்ணி உடனே சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு தோல் எடுத்த கேரட் சேர்த்துக்கோங்க. 1/4 தோல் எடுத்த பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இதோட அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது அப்சார்ப்ஷன் அதிகரிக்கும். ஜீரணத்துக்கும் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க. கலரும் மாறாது. அதனால தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இது கூட 120 to 150 ml சில்லான தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் புதினா பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைனா 3 to 4 ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அப்படியும் எடுத்துக்கலாம். ஐடியல் டைம் எம்டியான ஸ்டொமக்கில் மார்னிங் எடுக்கிறது. இல்லைனா மிட் மார்னிங் ஒரு 11 மணி போல் எடுத்துக்கோங்க. இது போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக குடிங்க. சுகர் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களாம் இதை எடுத்துக்காதீங்க. மற்றவங்க ஆல்டர்னேட் டேட்ஸ் இதை குடிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.